1/2 கிலோ மட்டனை வச்சு குக்கரை பயன்படுத்தாமல் கடாயிலேயே மட்டன் வறுவல் செஞ்சுருவோமா? ஒரு கடாயை சூடுபடுத்தி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அரைச்சி சேர்க்க வேண்டாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா இதை மாதிரி நல்லா நிறம் மாறி வரும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிவிடுங்க. லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், மட்டன் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல குழம்பு பதத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் கிரேவி பதத்தில் மாறவும் ஒரு 2 வரமிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டை தோலோட தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா கலந்துட்டு சுருளை வதக்கி இறக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மணமான மட்டன் வறுவல் ரெடி.